எந்த அளவுக்கு இந்த திமுகக்கு ஆணவம், அகம்பாதம் ஏறிடுச்சுன்னா, நீங்களே இந்த வீடியோ பாருங்களேன். டாஸ்மாக் வாங்கி சார் மூடணுமா? 2016 டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு தேர்ந்தெடுங்க, எல்லா ஒயின் ஷாப்பையும் மூடிடுன்னு சொன்னாரு. ஓட்டு போட்டீங்க? யாருக்கு ஓட்டு போட்டீங்க? அதிமுக தானே ஓட்டு போட்டீங்க. அதிமுக தானே ஓட்டு போட்டீங்க. சரி சரி, வீடியோ முழுசா பார்த்துருப்பீங்க. கூட்டத்துல டாஸ்மார்க்கை வந்துட்டு மூடுங்கன்னு சொல்லி கேட்ட கேள்விக்கு அவர் சொல்ற பதில பாத்தீங்களா? 2016 எலெக்ஷன்ல திரு கலைஞர் அவர்கள் வந்துட்டு இதே வாக்குறுதியை கொடுத்தாரு. அப்போது மட்டும் நீங்க வந்துட்டு அவருக்கு வந்து ஓட்டு போட்டீங்களா? இல்ல அதிமுக தான் ஓட்டு. என்ன ஒரு நக்கலான ஒரு பேச்சு. நீங்க தாங்க அவங்க கிட்ட ஓட்டு கேட்டு போயிருக்கீங்க. அவங்க ஒன்றும் உங்ககிட்ட ஒன்றும் வரல, புரியுதா? அந்த மாதிரி நக்கலா இந்த பேசுறது, இந்த வந்துட்டு இந்த ஆணவத்தோட பேசுறதெல்லாம் தயவு செய்து வந்துட்டு குறைச்சிக்கோங்க. டாஸ்மார்க்கை கேட்டாலே ஏன் இவ்வளோ நக்கலான பதில் வருதுங்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. 2021 தேர்தலில் வந்துட்டு டாஸ்மார்க்கை வந்துட்டு படிப்படியாக நாங்கள் வந்து விலக்குவோம், குறைப்போம் சொல்லிட்டு வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. திருமதி கனிமொழி அவங்க வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்து விதவை பெண்களோட எண்ணிக்கைகள் அதிகமாகிட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு இந்த டாஸ்மார்க். இதுக்கு திரு முதல்வர் மு க ஸ்டாலின் வந்ததுக்கு அப்புறமேட்டு கண்டிப்பா வந்துட்டு தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்து அதோட வந்துட்டு முற்றிலும் அகற்றுறதுக்கோ இல்லைன்னா படிப்படியா கண்டிப்பா குறைக்கும் சொல்லிட்டு அறிக்கை கொடுத்தாங்க. ஆனா 2021 ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 2023 அது பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது வந்துட்டு அவங்க தாக்கல் பண்ணது வந்துட்டு 43,000 கோடி வருமானம் வரும் டாஸ்மார்க் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நாங்கள் எதிர்பார்க்கும் வருமானம் 50,000 கோடி ரூபாய் சொல்லிட்டு பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்கீங்க. அதே போல வந்துட்டு கள்ள சாராயம், உங்க இதுல வந்துட்டு கள்ள சாராயம் வித்து அதை குடிச்சிட்டு அதை செத்தவனுக்கு நீங்க வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியா வேற வழங்கியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஐடியாவே கிடையாது, புரிதாக? சாராயத்தை ஒழிக்கணுமோ இல்லை படிப்படியாக இருக்கணும். உங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்துட்டு ஏறிக்கிட்டே போகணும், அதுதான் வந்துட்டு உங்களோட இதோட விளைவு தான் வந்துட்டு ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் கரூர் அவங்க இதில் வந்துட்டு வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கிட்டு ஏகப்பட்ட காசு கொள்ளையடிச்சு அதில் படம் எடுத்து என்னென்ன அட்டூழியங்கள் பண்ண முடியுமோ பண்ணி அது கடைசியில் இடி வரைக்கும் போயிட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் அரெஸ்ட் ஆனதுலேருந்து இப்போ உங்களுக்கு வந்துட்டு உங்கள் பையன் பேருக்கு கடைசியாக அந்த இடி வந்துச்சே, நீங்கள் நேராக வந்துட்டு ஓடிட்டு போனீங்களே நித்தி ஆயோக்கு, அந்த மாதிரி. ஸோ மக்களை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இவங்களுக்கு இருக்க இந்த ஆணவத்தையும் இந்த அகம்பாதத்தையும் தயவு செய்து வந்துட்டு புரிஞ்சு வாக்களிங்க. மாற்றம் ஒன்றே மாறாதவை. தயவு செய்து மக்கள் எல்லாரும் சிந்திச்சு இந்த வாட்டி வாக்களிக்கணும்.